ஹாய் நண்பா நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா யோகி பாபு எம்.எஸ். பாஸ்கர் நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன போட் மூவி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த படத்தை. கிட்டத்தட்ட ஒரு 1940 41 நடக்கிற மாதிரி. இந்த படத்துல நம்ம ஹீரோ யோகி பாபு பார்த்தீங்கன்னா ஒரு படகோட்டி, அதாவது ஒரு மீனவன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி, தம்பி, தங்கச்சின்னு இருப்பாங்க. நம்ம யோகி பாபு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கிறதுனால பிரிட்டிஷ்காரங்க கிட்ட பிணை கைதியா இருக்கிற அவங்க தம்பியை எப்படியாவது தங்கச்சி கல்யாணத்துல கலந்துக்க வைக்கணும். அதனால எப்படியாவது அங்கிருந்து கூட்டிட்டு வரணும்னு நினைப்பாங்க. இதனால என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்ல பாட்டியும் யோகி பாபுவும் வந்துகிட்டு இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்பதான் இருந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வதந்தி வரும், இப்படி ஜப்பான்காரங்க இந்தியா நகரத்து மேல குண்டு போட போறதா. இதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னா அந்த முகாம்ல இருந்து அங்கங்க தப்பிச்சு ஓட, நம்ம யோகியும் பாத்தீங்கன்னா இதுதான் நல்ல சான்ஸ், இங்க இருந்து தம்பி எப்படியாவது கூட்டிட்டு போயிடலான்ட்டு அவங்க தம்பி என்னவோ பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போட்ல ஏறிடுவாங்க. அதே நேரம் நம்ம யோகி பாபு கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதமா அந்த முகாம்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேரும் நம்ம யோகி பாபுவோட போட்ல ஏறி போயிடுவாங்க. யோகி பாபு பார்த்தீங்கன்னா போட் எடுத்துட்டு நடுக்கடல்ல பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் நடுக்கடல்ல மாட்டினா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இதனால என்னென்ன பிரச்சனையை சந்திச்சாங்கிறது தான் படத்தோட கதையே. இந்த படத்தில் நடிச்ச நம்ம யோகி பாபு, அதுக்கப்புறம் அவங்க கூட நடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா என்ன, படத்தோட கதையை இன்னும் கொஞ்சம் பெட்டரா டைரக்டர் சிம்பு தேவன் குடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்துல 2, 3 சீன் காட்டியிருப்பாங்க. அதாவது யோகி பாபு போட்ட சுத்தி ஒரு திமிங்கலம் சுத்திக்கிட்டு இருக்கும். சரி, அதனால என்னடா நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனா அந்த சீன்லாம் பெருசா கிரியேட் ஆகலன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி போட்ல ஓட்ட விழுந்துரும். இதனால வெயிட் கம்மியாகணும், 2 பேர் இறங்கியே ஆகணும்னு சொல்லும்போது அதனால வர்ற பிரச்சனை. அதே மாதிரி இந்த படத்தோட கதையை தாண்டி அங்கங்க அரசியல் சம்பந்தப்பட்டமான பேச்சு எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு செட் ஆகல. அதே மாதிரி படத்துல எந்த ஒரு காமெடி சீனும் சரி, எமோஷனல் சீனும் சரி சுத்தமா ஒத்து போகல. அதே மாதிரி ஜிப்ரான் இசையில படத்தோட சாங்ஸ் பரவாயில்ல. மொத்தத்துல இந்த படம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஆவரேஜ் தான். ஆனா இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பார்க்கலாம். அப்புறம் என்னங்க, யோகி பாபுவோட ரசிகர்கள் நிறைய இருப்பீங்க. ஸோ தாராளமா போய் பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.